ஹலோ கைஸ், வெல்கம் டு பரத் பாலா ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, செடிகளுக்கு வந்து பொட்டாசியம் மற்றும் கால்சியம் சத்து நிறைஞ்ச ஒரு உரத்தை தான் தயாரிக்க போகிறோம். வாழைப்பழத்தோல் வந்து நம்ம பயன்படுத்திட்டு அந்த தோலை வந்து நல்லா கட் பண்ணி காய வச்சு நல்லா ட்ரையாக காய வச்சுக்கணும். இதேமாரி நம்ம கலெக்ட் பண்ணிக்கினே வச்சுருந்து நம்ம இந்தமாரி பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். அது வந்து அதிகமாக வந்து பொட்டாசியம் சத்து இருக்குது வாழைப்பழத்தோலில். அடுத்து வந்து முட்டை ஓடுமே வந்து நம்ம முட்டையை வந்து பயன்படுத்திட்டு தோலை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சு இதுமாரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டு முட்டை தோல் தனியாகவும் பிராய்லர் முட்டை தோல் தனியாகவும் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை அப்படியே பயன்படுத்தினா மக்கி அது உரமாகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். இந்தமாரி நம்ம பவுடராக யூஸ் பண்ணும் போது சீக்கிரமாக வந்து செடி வந்து அந்த சத்தெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சியில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டு முட்டை தோல் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நம்ம அரைச்சதும் வந்து கம்மியாகிடும். பார்க்கறதுக்கு வந்து அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். முட்டை ஓடு அப்படியே இருக்கும்போது நம்ம அரைச்சதும் கம்மியாகிடும். அடுத்து வந்து பிராய்லர் முட்டையுமே வந்து அரைச்சி எல்லாத்தையுமே ஒன்றா தான் கலந்துக்க போகிறோம். செடிக்கு இதை வந்து எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, மேல் மண்ணை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு முட்டை ஓடில் ஒரு 2 ஸ்பூன், வாழைப்பழத்தோலில் வந்து 2 ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான பூச்செடிக்குமே வந்து இந்த உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதேமாரி மிக்ஸி நம்ம அரைச்சதுமே வந்து உடனே இந்தமாரி திறந்தோன்னா இந்தமாரி தான் வந்து அப்படியே புகை மாரி போகும். அது எல்லாமே முட்டை ஓடு தான். நல்லா ரொம்ப நைஸ் பவுடராக அரைச்சது எல்லாமே வந்து அப்படியே பறக்கும். அதனால் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரை வச்சுருந்துட்டு அப்புறமா தரங்க. ஃபுல்லாக வந்து பறக்கும். அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அந்த முட்டை ஓடு ஸ்மெல் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். இந்தமாரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.